உங்க வீட்டுல நாய் இருக்கா? உங்க நாய்க்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ஒரு நோயும் வரக்கூடாது அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், மறக்காம ஃபுல்லா பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் அப்படிங்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நாய் கிடைச்சிருக்கு. அந்த அண்ணன் பேரு ஆகாஷ். இவரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர்றப்ப தெருநாய் கடிச்சிருக்கு. நாய் கடிச்ச உடனே இவர் நேரா போய் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் போடவே இல்லையா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த விஷயத்தை கண்டுக்கிடாம விட்டுட்டாரு. ஒரு 90 நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் சொந்தக்காரங்களை பார்த்தே நாய் மாதிரி குறைக்கிறது அப்படின்னு நாயோட அந்த பழக்கங்கள் வந்து அவருக்குள்ள வர்றத சொந்தக்காரங்க நோட் பண்ணி இருக்கிறாங்க. என்னடா இது தவறான செய்கையா இருக்கு, இந்த மாதிரி பையன் செய்ய மாட்டானா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த செக் பண்ணி பாக்குறப்பதான் தெரிஞ்சதுக்கு அவருக்கு வந்து 3 மாசம் முன்னாடி நாய் கடிச்சிருக்கு, அவர் வந்து கண்டுக்கிடாம விட்டுருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்லயே அவர் இறந்தும் போறாரு. நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, குஜராத்லயும் இப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு திருநாய் கடிச்சு ஒரு பையனுக்கு ரேபிஸ் நோய் பரவி நாய் மாதிரியே குறைச்சிக்கிட்டு இருந்திருக்கான். போற வாரங்கள் எல்லாம் கடிக்க போயிருக்கான். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஊருக்கு அவங்களை கட்டி போட்டு அடிச்சு கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரி ரேபிஸ் நோயில இருந்து நம்ம வீட்டுல வளர்க்குற நாயையும் சரி நம்மளையும் சரி எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். வணக்கம் மச்சான், நான் உங்கள் ஏஜே. ரேபிஸ்ங்கிற இந்த நோய் நாய்க்கு மட்டும் கிடையாதுங்க. நரி, குரங்கு, வௌவால், பூனை இந்த மாதிரி நிறைய உயிரினங்களுக்கு இந்த மாதிரி ரேபிஸ் நோய் அடிக்கடி வரும். அது மனுஷங்களுக்கு எப்படி பரவுது அப்படின்னா, இப்ப சப்போஸ் நம்ம அது பக்கத்துல போய் பழகிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம உடம்புல நக்குனாலோ இல்ல அதோட எச்சி நம்ம கையிலேயோ இல்ல உடம்புல பட்டாலோ அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நாய் நக்கிச்சு அப்படின்னா அது வந்து டக்குன்னு அந்த நோய் பரவதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்குது. இந்த நோய் நாய் கடிச்சாலும் வரும், நாய் நக்குனாலும் வரும். அப்படி இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பயங்கரமா பாதிக்கும். இப்போ நம்ம வீட்டுல வளர்க்குற இந்த நாய்களுக்கு எப்படி ரேபிஸ் நோய் அட்டாக் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வழக்கத்துக்கு மாற நாய் செயல்படுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாய் வந்து ஒரு இடத்துல போய் படுக்க போகுதுன்னு வைங்களா, அந்த இடத்துல வழக்கமா படுக்கும் அப்படின்னா நாய் சுத்தி சுத்தி எங்கிட்ட எல்லாமா போகுமா, நம்மளை பார்த்தே குறைக்குமா, அதாவது ஓனரை பார்த்தே குறைக்குமா, அவங்களே கடிக்க போகுமா. செகண்ட் ஒன், தண்ணி குடிக்க ரொம்பவே பயப்படும். 3வது, அது ரொம்ப சோர்வா இருக்கும், அளவுக்கு அதிகமான சோர்வுல இருக்கும். குலைக்கும் போது அதோட குரல் கூட கொஞ்சம் கொஞ்சமா மாறுமா. 4வது, வாயில அதிகமா நுர சிந்தும், ரொம்ப அதிகமா கோவப்படும். நோய் இருக்குதோ இல்லையோ நாய் கடிச்ச உடனே டக்குனு ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடுறதா மிகச்சிறந்தது. இப்போ சப்போஸ் நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு ரேபிஸ் வந்திருக்கு, அது நமக்கு தெரியல, ஆனா அது தெரியாம நம்ம அது கூட விளையாண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரேபிஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. வரதுக்கு உண்டான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவலி, காய்ச்சல், ஜுரம் இது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்ல, சொந்தக்காரங்களை பார்த்து நீங்க குலைக்க ஆரம்பிப்பீங்க, தண்ணியை பார்த்தா ரொம்பவுமே பயப்படுவீங்க. அது மட்டும் இல்ல, திடீர்னு தேவையில்லாத சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு நீங்க ரொம்ப பயப்படுவீங்க. தசநடுக்கமும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு கிடையாது நம்ம நாட்டுல. அதனால இந்த அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டாதான் நமக்கு உண்டான சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிட முடியும். நாய் கடிச்சாலோ இல்ல ரேபிஸ் இருக்கிற நாய் நம்மள நக்குனாலோ நமக்கு அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு 3 மாசமாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கல, தவற விட்டுட்டோம், இல்ல அதை கண்டுக்கிடாம விட்டுட்டோம், சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இந்த அண்ணனுக்கு நடந்த மாதிரி தான் நமக்கு நடக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு ரேபிஸ்னு ஒண்ணு வரவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாய்களுக்கு வருஷம் ரேபிஸ் தடுப்பூசின்னு ஒண்ணு இருக்கு. அதை வராம எல்லா வருஷமும் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரேபிஸ் ஒண்ணு நாய்க்கு அவ்வளவு சீக்கிரத்துல வராது. ஆனாலும் தெருநாய்கள் மூலமா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஆனா நைட் 11 மணிக்கு மேல எங்க போனாலும் தெருநாய் தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அதனால தெருநாய்களை எரிச்சல் படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ரேபிஸை பத்தி நான் இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா நண்பா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. நன்றி.